எல்லாரும் சிவன் கோவில்ல தான் இருப்பாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அவர் அதிகமா சுடுகாட்டுல தான் இருப்பாருன்னு உங்க யாருக்கெல்லாம் தெரியும்? என்னன்னு தெளிவா சொல்றேன், வீடியோவை முழுசா பாருங்க. ஓடை ஓடை உட்கார்ந்த சாங் நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க. ஆனா அதுல வர ஒரு 4 வரியை யாராச்சும் உன்னிப்பா கவனிச்சிருக்கீங்களா? மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்தடுக்குவார், வெண்கலம் கவிழ்ந்த போது வேணும் என்று வேணுவார், நம் கலம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார், என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசரே. மண்பானை என்னதான் கீழே விழுந்து உடைஞ்சு போனாலும் அதை பிற்காலத்துல உபயோகப்படும்னு அதை தேவைக்கேத்த மாதிரி எடுத்து வச்சிருவாங்க. அதே மாதிரி வெண்கல பானைகள் கீழே விழுந்து நெலிஞ்சு போனாலும் பிற்காலத்துல அதிக விலைக்கு போகும்னு அதையும் மக்கள் எடுத்து வச்சிடுவாங்க. ஆனா ஓடி உழைச்சு களைச்சு போன இந்த உடம்ப விட்டு ஒரு நாள் உயிர் பிரியறப்போ அதை பிணம்னு சொல்லி இதுக்கு மேல இதை வச்சிருந்தா நாற்றம் அடிக்கும்னு நம்மள குழியில தூக்கி புதைச்சிடுவாங்க. அப்படி ஒண்ணுக்கும் ஆகாத உடம்புல இவ்வளவு நாள் நீ இருந்து இந்த உடம்ப இயக்கிக்கிட்டு இருந்தியே, இது என்ன மாயம் ஈசனே அப்படிங்கிறது தான் அந்த வரிகள். நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்ம கூட யாரும் வர மாட்டாங்க சிவபெருமானை தவிர அப்படிங்கறத இந்த பாடல் எனக்கு ரொம்பவே உணர்த்திருச்சு.